ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே, ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி @IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. நேற்றைக்கு உலக மகளிர் தினம், நேற்றைக்கு நாள் விஷ் பண்ண முடியல. ஸோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும். அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 5ஆம் இடத்தில் சனியும், 6ஆம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடப்பதற்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே. எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினம். அதற்கு நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கனகச்சிதமாக நேரத்தையும் உங்களது பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு மிகப்பெரிய காரிய வெற்றிகளை நீங்கள் எளிதில் அடைய முடியும் நண்பர்களே. அதை சிறப்பான தருணம் இது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பாக உங்களுடைய நாளின் வேலைகளை நீங்கள் பிளான் பண்ணி செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முன் யோசனையோடு செயல்படுங்கள். இது செஞ்சால் இது நடக்குங்கிறது உங்களுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் உட்காந்து போய் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும் என்பதனால அதை நீங்க முன் யோசனையோடு அனைத்து காரியங்களும் முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். பிளான் பண்ணி பண்ணுங்க. இன்றைய தினம் சில பேர் உங்க முகத்துக்கு நேரம் புகழ்ந்து தள்ளி உங்களை மயக்கி அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க. அதனால முகஸ்துதிக்கு நீங்க இன்னைக்கு மயங்காதீங்க. யாருமே இன்றைய தினம் உங்களை பாராட்டினால் கண்டிப்பாக அப்படியா, எல்லாம் கடவுள் சித்தம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உங்களது வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு உங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உடன் பிறந்தவர்களை நம்பி நீங்கள் ரொம்ப காலமாக உங்களது திட்டங்கள் செயல்படுத்தாமல் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக உதவிகளுக்கென்று சில நேரம் காலம் உண்டு. அந்த நேரத்துக்குள்ள அந்த உதவி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம். வேறு ஏதாவது உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக நாடி செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. புதிய புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க. ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாக அதை செஞ்சு முடிக்க
ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுக்கான ஒரு திறமை அந்த இடத்துல கண்டிப்பாக மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ உங்க திறமையை பார்த்துட்டு மற்றவங்களால் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் 2 வேலை 3 வேலைன்ட்டு உங்களுக்கு வேலைக்கு மேல வேலை குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பா அங்க அதிகரிக்கும். அடுத்த கட்டத்திற்கான உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க. ஸோ சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் உங்களது திறமை காரணமாக கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து சிறப்பாக செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல நேரம் இது. இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மாணவர்களுக்கு ஒரு யோகமான நாள்ங்க இன்றைய தினம். கல்வியில மிகப்பெரிய ஆர்வம் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அடுத்த கட்டத்திற்கு மேற்படிப்புக்கு செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு மதிப்பெண்கள் நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் மதிப்பெண்களை பெற முடியும். இன்றைய தினம் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளை நீங்க ஜாலியாக விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆனால் இன்றைய தினம் பெற்றோருடனான உங்களது உறவு வந்து கண்டிப்பாக வலுவடையும் நண்பர்களே. சகோதரிகள் சம்பந்தமான திருமண ஏற்பாடுகள் இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் எதை செஞ்சாலும் நீங்க இன்னைக்கு கமாண்டிங் பொசிஷன்ல இருப்பீங்க. நீங்க சொல்றது மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு செல்வாக்கான நாளா உங்களுக்கு ஒரு அந்தஸ்தான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு திருமண பந்தத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரியான உறுதிமொழிகள் எல்லாமே இப்பொழுது நிஜமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களது வாழ்க்கை துணை உயிரில் கறந்த ஒரு உணர்வாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக தோன்றுவார் என்பதால் இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக இனிமையாக அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க டார்க் yellow கலர் யூஸ் பண்ணுங்க. அடர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த 2 விஷயங்களுக்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 7 நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் நம்பராக நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றிக் கொள்றதுல கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நண்பர்களே. மனசுல புதிய புதிய ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் இன்றைய தினம் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையுது. அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு உங்கள் சிந்தனை வளம் மூலமாக உங்கள் பிளானிங் மூலமாக சிறப்பான நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அதை நீங்கள் இன்றைய தினம் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கண்டிப்பாக தருவாங்க. அதுக்காக நீங்கள் பயந்து கொள்ளக்கூடாது. தைரியமாக உங்களது வேலைகளை செய்து முடியுங்கள். உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அலுவலக பணிகளை இன்னைக்கு நல்ல வகையில் அமையுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்த வேலை வாங்க முடியும். அந்த அளவுக்கு கமாண்டிங் பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. இன்றைய தினம் சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மனசுல ஓடிட்டே இருக்குங்க. பொறுப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆதரவு நிறைய கிடைக்குங்க. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து உணர்ச்சிவசப்படாமல் நீங்க செயல்பட வேண்டியது அவசியம். நீங்க உணர்ச்சிவசப்பட்டு கோபத்தினாலோ அல்லது ஒரு சில தாழ்வு மனப்பான்மையினாலோ உங்களது காரியங்களில் அதை பிரதிபலிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சிவசப்படாம உங்க காரியங்களை இன்றைய தினம் மேற்கொண்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். குழந்தைகளுடைய கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்க குழந்தைகளுடைய கல்வியில இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். நிறைய ஆதரவுகள் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.